ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? 60வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ கோடா கோடியாக பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் சொல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கோடா கோடியாக பெருகுவாயாக. ரெபெக்காளுடைய சகோதரன் என்ன பண்றாரு? இந்த வாழ்த்துதலை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கோடா கோடியாக பெருக வேண்டும். நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, திருமண நாளில் ஜெபிக்கும் பொழுது, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம சொல்லி என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை தேவன், நம்முடைய குடும்பத்தை, நம்மளுடைய சந்ததியை, நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. இந்த வருஷ வாக்கு தத்தமே சர்வ வல்லமையுள்ள தேவன் பலுகி பெருகுவாயாக. அல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பா இந்த ஆண்டில் தேவன் ஒரு பெருக்கத்தை தேவன் நமக்கு கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. என்னென்னத்தில் நீங்கள் பெருக்கம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீர்களோ எல்லாவற்றிலும் தேவன் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. நம் தேவன் நம்மை பெருக செய்யும்படிக்காக தான் கர்த்தர் நம்மோடு கூட நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கோடா கோடியாக பெருகுவாயாக. அது எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை யோசித்து பாருங்க. எவ்வளோ ஒரு அருமையான, ஒரு அழகான, இல்லை வெள்ளி தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமமாய் அந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு லாபான் தன்னுடைய சகோதரிக்கு அந்த வார்த்தைகளை சொன்னால், தேவன் நம்மை பார்த்து, நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவர் பார்த்து கோடா கோடியாக தேவன் பெருக செய்வாராக. ஆமேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ரெபெக்காள் இடத்துல ஒரு நல்ல குணங்களை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி எலியாசர்கிட்ட என்ன பண்றார் ஆண்டவர்? ஆபிரகாம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அவர் கரெக்டாக இந்த இடத்துல போ, இந்த ஊரில் போ, ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை, அதனால் நான் அதெல்லாம் படித்தோம்னா நேரம் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் எலியாசர்கிட்ட சொல்லி அனுப்புகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எலியாசர் என்ன பண்ணுறாரு? போகிறார். அவரை ஆண்டவர் நேர் வழியாக நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் போகும் பொழுது அவர் சில காரியங்களை சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ஜெபிச்சுட்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு? நான் போயிட்டு இருக்கிறேன், நான் போன பிறகு என்ன பண்ண, அந்த இடத்துல அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் சொல்லிட்டு வரும் பொழுது அதோ நேரம் இல்லை, நான் நான் இந்த துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஜெபிச்சுட்டு வந்த பிறகு அவர் சொல்றபடியே நம்ம 16வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். ஆமென். அல்லேலூயா. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அல்லேலூயா. அப்போ ரொம்ப பியூட்டிக்கலாக என்ன பண்ணியிருக்காங்க? ரெபெக்காள் காணப்பட்டு இருக்காங்க.
அப்போ அவர் சொல்லிட்டு வராரு. அப்படியே வரும்பொழுது அந்த துறவண்டையில் வரும்பொழுது அந்த எலியாசர் என்ன பண்ணுறாரு, ஒட்டகங்களோடு கூட, எத்தனை ஒட்டகங்கள், 10 ஒட்டகங்களோடு கூட அவர் வராரு. வந்த உடனே அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கும் என்ன பண்ணணும், குடிக்க தண்ணி கொடுக்கணும், என்னோட கூட வருகிற அந்த ஒட்டகத்துக்கும் என்ன பண்ணணும், தண்ணி கொடுக்கணும். அந்த பெண்ணை தான் நான் என்ன பண்ணேன், என் எஜமானாகிய ஈசாக்குக்கு நான் பெண் கொள்ளுவேன் என்று சொல்லி அவர் ஒரு பொருத்தனையோடு அந்த இடத்துல வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் அப்படியே அந்த இடத்துல அந்த ரெபெக்காள் அந்த இடத்துல செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க வாய் திறந்து சொல்கிறாங்க, ஐயா என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கும் என்ன பண்ணேன், என்னிடத்துல போதுமான அளவு தீவனம் இருக்குது, தண்ணி இருக்குது, நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றத பார்க்கிறோம். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீருமட்டும், அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொன்னாள். ஆமென், அல்லேலூயா. ஒட்டகங்கள்லாம் கொஞ்சம் தண்ணியா கொடுக்கீங்க, அதிகமாக என்ன பண்ணியிருக்கோம், குடிச்சிருக்கோம். ஆனால் அன்னைக்கு நம்ம வீட்டில் திறக்கிற டேப்பு மாதிரி இல்லை டேங்கு மாதிரிலாம் இல்லை இல்லையா. அதுவும் ரொம்ப அந்த கிணறுலாம் என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப இதுவாக இருந்திருக்கும். ஆனால் 10 ஒட்டகங்களுக்கும் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு முறையும் இறங்கி ஏறி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தண்ணியை அந்த ஜாடியில் கொண்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க பாருங்க. இல்லை யோசித்து பாருங்க, எவ்வளோ அது நீங்களே மெனிட்டர் பண்ணி பாருங்களேன். அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அத்தனை ஒட்டங்களுக்கும் என்ன பண்ண தண்ணீர் அவங்க வார்க்கிறதை நம்ம பார்க்குறோம். அது எவ்வளோ ஒரு நல்ல குணம். அவங்கள தேடி வந்தவங்களை அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தண்ணி மூலமாக அவங்க உபசரிக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அவங்க கஷ்டத்தை பார்க்கல, வேற எதையுமே பார்க்கல. நம்ம இடத்துல வந்த அந்த எஜமானுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க தன்னை தியாகம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணிகளை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். நல்ல சுறுசுறுப்பு உள்ள ஒரு பெண்ணாக அவங்க காணப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இல்லையா, நல்ல ஒரு ஆக்டிவாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வாலிப மகா ரூபவதியாக இருந்த அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்ததை பார்க்குறோம். நல்ல ஒரு குணம், உபசரிக்கிற குணம், ரொம்ப நல்ல குணம் இல்லையா. நாங்கள் கூட உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரும்பொழுது என்ன பண்ணுறீங்க, நல்லா உபசரிக்கிறீங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இல்லையா. இல்லைன்னா கூட என்ன பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட என்ன பண்ண சமைத்து கொடுத்த அநேக சகோதரிகளை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, வெறுமையாக அனுப்பக்கூடாது. நல்ல ரெடிமேடு மாவு என்ன பண்ணுறோம், ஃப்ரிட்ஜில் 24 மணி நேரமாக என்ன பண்ணுது, மாவு இருந்து கொண்டே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு, இல்லை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் நாம் என்ன பண்ணணும், அந்த அதிகமாக அந்த மாவை அரைத்து என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வீட்டிலலாம் அதுக்கு அலோடு இல்லை, எங்கள் வீட்டில் அதுக்கு அலோடு கிடையாது. ஒரே நாள் தான், அடுத்த நாள் கொடுத்தா கூட என்ன பண்ண மாட்டுறாங்க, சாப்பிடுவாங்க. அது உடம்புக்கு ரொம்ப கெடுதின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, 3 கிலோ 4 கிலோ, ஒரு சகோதரி சொன்னாங்க 3 கிலோ அரைச்சி நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, அந்த மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா நல்ல ஆரோக்கியமான உணவுகளை செய்து சாப்பிடுங்க, கஷ்டப்படாதீங்க. நம்மளுடைய உடம்புக்கு டாக்டரிடம் போய் பணத்தை கொடுப்பதை விட நீங்கள் உங்களுடைய உடம்பை, உங்கள் வீட்டுக்காரருடைய பிள்ளைகளுடைய உடம்பை என்ன பண்ணுங்க, காத்து கொள்ளுங்க. தேவையில்லாத ஆகாரங்களை சாப்பிடாதீங்க. வெயில் நாட்கள் ஆயிடுச்சு, அதனால் நல்ல குளிர்ச்சியாக உங்களுடைய உடம்பை என்ன பண்ணுங்க, பார்த்து கொள்ளுங்க இல்லையா. இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம பெண்களாகிய நாம் என்ன பண்ணணும், நம்மை காத்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இல்லையா. உடம்பு முடியலனாலும் பரவாயில்லை, நல்ல புதுசாக இல்லையா ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிடுங்க. கர்த்தர் உங்களையும் சரீரங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த அம்மா நல்ல உபசரிக்கிற ஒரு தாயாக அந்த இடத்துல அவங்க காணப்படுகிறத பார்க்கிறோம். அதனால தான் அவங்களுக்கு அவங்க தேடி போகலை இல்லையா, அவங்கள தேடி யார் வந்தது,
ஈசாக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்ல குணமுள்ள ஒரு ஸ்திரியாய் அந்த இடத்துல அவங்க பணிவிடையின் ஆவி உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய் அந்த இடத்துல அவங்க காணப்படுகிறத பார்க்கிறோம். அதனால தான் ஈசாக்கை தேவன் அவர்களுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்ல ஒரு கணவனை ஆண்டவர் ரெபெக்காளுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்ல பிள்ளை செல்வத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். ரெபெக்காளுக்கு குழந்தை இல்லை, ஆனா ஈசாக்கு என்ன பண்ணாரு? ஜெபிச்சார். அவங்க ஜெபிச்சதுனால ஈசாக்கு என்ன பண்ணாரு? ஜெபிச்சதுனால அவங்களுக்கு என்ன குழந்தை வந்தது? ரெட்டை குழந்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதோ வயிற்றுக்குள்ளவே என்ன பண்ணுச்சான்? மோதிட்டு இல்லையா, வயிற்றுக்குள்ளே பயங்கர அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் ஈசாக்கு என்ன பண்ணாராம்? ரெபெக்காளுக்காக அதிகமாக ஜெபிச்சிருக்கிறார். அதனால ஆண்கள் கூட என்ன பண்ணணும்? கணவன்மார்கள் தன் மனைவிக்காக அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக பிரயாசப்படணும். அவங்க உடம்பு முடியலன்னு சொல்கிறாங்களா, என்னால் முடியலன்னு சொல்லும் போது என்ன பண்ணணும்? நீங்கள் ஹெல்ப் பண்ணுறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னமோ தெரியாது, நான் ஃபோனில் சொல்லிட்டேன், எனக்கு இந்த சாப்பாடை என்ன பண்ணணும், நீ செய்து வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அதுக்காக மனைவிகளும் என்ன பண்ணக்கூடாது? அடிக்கடி ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம உஷாராக ஜாக்கிரதையாக இருந்து நம்ம உடம்பை காத்து கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லையா. ரெபெக்காளுக்குள்ளே இருந்த நிறைய நற்பண்புகள், நல்ல கணவன் மனைவி அன்புள்ளவர்களாய் இருந்தார்கள். ஈசாக்கு நல்லா ரெபெக்காளை நேசிக்கிறவர்களாய், அவரை அதிகமாய் அன்பு செலுத்துகிற ஒரு ஈசாக்காய் காணப்பட்டார். அதனால தான் தேவன் ஈசாக்கி தேவன் பெரிய காரியங்களை அவங்கள குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே புத்தி உள்ள ஸ்திரீகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 14:1 நம்ம வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாளாம். புத்தி இல்லாதவளோ கைகளினாலே என்ன பண்றாங்களாம்? இடித்து போடுகிறா. அப்போ குடும்பத்தை கட்டுவதோ இடிப்பதோ யார் கையில் இருக்குது? சகோதரிகளாகிய உங்கள் கையில தான் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணுமா? புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நம்ம காணப்பட வேண்டும். நீதிமொழிகளில் நம்ம வாசித்தோம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை பெண்களை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆமென். அல்லேலூயா. ஆண்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிற? ஒரு டெஸ்ட் வச்சிருக்க. குணசாலியான ஸ்திரீகளை கண்டுபிடிப்பவன் யார்? அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் ஒரு குணசாலியான பெண்ணை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? மனைவியை சொல்லுங்க, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். டேனியல் பத அல்லேலூயா சொல்லுங்களேன். அழகான நல்ல ஒரு ராகேலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மனோகர் ஐயா சொல்லுங்க, ஈசாக் ஐயா எல்லாருமே சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா நீங்க உங்களுக்கு குணசாலியான ஸ்திரியை என்ன பண்ணியிருக்கீங்க? கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அதுக்கு உதவியா இருந்தது யார்? நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்ததான். அல்லேலூயா. எவ்வளோ பாருங்க, ஆண்டவர் நம்மளால எதுக்கு வச்சிருக்கிறாரு? முத்துக்கு ஒப்பனையாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முத்து கடலினுடைய ஆழத்தில் என்ன பண்ணுவாங்க? போய் அந்த முத்தை எடுக்குது லேசான ஒரு காரியம் அல்ல. அப்புறம் அதை எடுத்து அதுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஒரு பொருளாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவள் சம்பத்து என்ன பண்ணாதான்? குறையாது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைய ஸ்திரீகளாய் தேவன் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். இல்லையா? புருஷனுடைய இருதயம் என்ன பண்ணணுமா? நம்மளை நம்பணுமா? ஐயோ என் மனைவி இல்லை, நான் முழுமையாக நம்புகிறேன், எனக்கு விரோதமான காரியங்கள் ஒன்றும் என் மனைவி என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா? புருஷனுடைய இருதயம் அவன் நம்பணுமா? அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல
நன்மையே செய்கிறாள். அல்லேலூயா. ஆனா இங்க இருக்கிறவங்க யாரும் புருஷனுக்கு நம்ம தீமை செய்கிறவர்கள் அல்ல. ஆனா உலகத்துல என்ன பண்றாங்க? தவறான உறவுகளை இருக்கிற பெண்கள் என்ன பண்றாங்க? புருஷன் நம்மளுக்கு இதுக்கு தடையா இருக்கிறாரு, பிள்ளைங்க தடையா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? கணவனுக்கு தீமை செய்கிற ஜனங்கள், பெண்களை நம்ம உலகத்துல பார்க்கிறோம். ஆனா நாம கர்த்தருடைய பிள்ளைங்க யாருமே அப்படி இருப்பது இல்லை. அல்லேலூயா. அதுபோல ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி கைகளினால உற்சாகத்தோடு என்ன பண்றாளாம்? வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. பெண்களுக்கு ஒரு அழகான ஒரு இது என்ன பண்ணுமா? இருட்டோட எழுந்திருக்கணும். கண்டிப்பா என்ன பண்ணணும்? எழுந்திருக்கணும். எழுந்து என்ன பண்ணணுமா? அன்னைக்கு மாதிரி ஒன்றை நம்ம வயக்காட்டுக்கு ஓட போகிறதில்ல, அன்னைக்கு மாதிரி ஒன்றை அடுப்பை பற்ற வைக்க போகிறதில்ல. ஆனால் எழுந்து தேவ சமூகத்தில் இல்லையா தன்னை ஆயத்தப்படுத்தி ஜெபிச்சு இல்லையா தன் வீட்டாருக்கு என்ன பண்ணணுமா? தன் ஆகாரங்களை சமைத்து கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். அல்லேலூயா. அதனால பெண்கள் என்ன பண்ணுமா? என்ன பண்ணோம்? உற்சாகமா வேலை செய்கிறவர்களாய் நாம காணப்பட வேணும். ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணோம்? சொங்கி மாதிரி எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? சொங்கி மாதிரி இருப்பாங்க இல்லையா? என்னால் முடியல, தலை வலிக்குது, இது வலிக்குது, அப்படி வலிக்குது, இல்லை எல்லாமே என்ன பண்ண? அப்படி இருக்கவே கூடாது. நல்லா உற்சாகமாக இருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன பண்ணுது? பலன் உண்டு. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ என் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லி என்னை தேற்றினார். என்னால் முடியல, ரொம்ப என்னால் பெயின் தாங்க முடியல. இதே மாதிரி தான் ஒரு மகளிர் தினம் மார்ச் மாதம் தான் நினைக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி வந்தது. செய்தி கொடுப்பதற்காக என்னை அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ செய்தி எடுத்துக்கொண்டு இருக்கிற வேலையில் தான் எனக்கு வந்தது. சரி, நம்ம இதை வெளியில் சொல்ல வேண்டாம், நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டோம். சரி, பாஸ்ட்டுக்கிட்ட நம்ம சொல்ல வேண்டாம், சோத்திரமான்னு எவ்வளோ என்னாலும் முடியலை. ஏன்னா வேறு எதுனா தலைவலி அப்படி இப்படின்னா கூட விட்டுடலாம். ஹார்ட்னும் போது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அதை அறிக்கையிட்டவளாகவே நான் மருத்துவமனைக்கு போனேன். சென்னையில் மருத்துவமனையில் இருக்கும்போது கூட இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அந்த ஆஞ்சோக்கு உள்ளே போகும்போது கூட இந்த வார்த்தை என்னை தேற்றினது. ஆனால் இன்னைக்கு தேவன் அதில் இருந்து விடுதலையாக்கி கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனை நிலை நிறுத்தியிருக்கிறார் என்றால் என் தேவன் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ போன மாசத்தில் போய் நான் செக்கப்புக்கு போனேன், அதனுடைய அறிகுறியே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நிறைய டேப்லெட் சாப்பிட வேண்டி இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் இவ்வளோ டேப்லெட் என்ன பண்ணக்கூடாது, நான் சாப்பிடக்கூடாது ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறேன், ஃபுட்டில் ஃபுல்லாகவே நான் சேஞ்சு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரைகளை நிறுத்திட்டேன். ஒரு மாதம் நான் நிறுத்திட்டேன், எடுக்கவே இல்லை. இவங்க பாஸ்டர்கிட்ட இப்போ பிள்ளைங்களாண்ட கூட நான் என்ன சொன்னால் என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்கன்னு சொல்லி நான் சொல்லலை. ஆனால் உடனே நான் செக்கப்புக்கு போனவரே எனக்கு இந்த மாத்திரையிலேருந்து விடுதலை கொடுங்க, இந்த ஆற்றுக்குறைய என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்துட்டு வந்தேன். இப்போ செக்கப் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஒரு வேளை மட்டும் மாத்திரை போட்டுக்கோங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் கொடுத்துருக்கிறார். என் தேவன் எவ்வளவோ பெரியவர். அதனால் எப்பயுமே நம்ம சுறுசுறுப்புள்ளவர்களாய், தன் வீட்டு காரியங்களில் நம்ம உற்சாகம் உள்ளவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணணும், ஏதாகிலும் ஒரு வேலையை செய்யணும். சும்மா வீட்டில் என்ன பண்ணக்கூடாது, உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. கைத்தொழில்களை செய்து நம்ம வருமானத்துக்கு என்ன வழியோ அதை செய்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அவங்க என்ன பண்ணாங்களாம், வயலை விசாரித்து அதை வாங்கினால் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐயோ வீட்டுக்காரர் தான் சம்பாதிக்கிறாரே இல்லையா, அதுவே போதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது.
இல்லை நல்லா கூட பின்னுற தொழில், இல்லையா நல்லா ஊறுகாய் செய்து எவ்வளோ செய்கிறாங்க. பெண்கள் வந்து யாரும் என்ன பண்ணல இப்போல்லாம், சும்மா இல்லை, எல்லா வேலைகளும் நம்ம என்ன பண்ணோம், பாவம் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடாது. ஆனால் நம்மளுடைய வீட்டு காரியங்களுக்காக, பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகளுக்காக, இல்லை எவ்வளோ டெக்னிக்கல் எவ்வளோ வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணுமா, நம்ம எப்பயுமே வேலை செய்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். இந்த ராஜஸ்தான் பக்கம்லாம் போனீங்கன்னா, இன்னைக்கு போடுற இந்த பெரிய பெரிய கம்பல் என்னென்னமோ போடுறீங்க இல்லையா, பேண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி எல்லாம் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வீட்லயும் அதெல்லாம் செய்யறாங்க. நான் பார்த்துருக்குறோம். ஏன்னா அவங்க பாருங்க, அந்த வீட்டில் அப்பளம் செய்கிறாங்க, இல்லை கோதுமையில் என்னென்னமோ வெரைட்டிகளை செய்து என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் வீட்டுக்காரர் போயிட்டார், காலையில் வச்சுருந்த மாவை இட்லி ஊற்றி அவரை என்ன பண்ணிட்டோம், பிள்ளைங்களை அனுப்பிட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், இருக்கக்கூடாது. நல்ல வேலை செய்கிற, நல்லா கூடை பின்னுகிற, நிறைய வேலைகளை செய்து நம்ம என்ன பண்ணோமா, நம்ம வீட்டினுடைய ஆகாரத்துக்கு நம்ம ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீகளாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் வியாபார கப்பலை போல் இருப்பாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தன் கைகளை ராட்டினத்தினால என்ன பண்றாளாம், வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். இல்லை எவ்வளோ பெரிய வார்த்தைகள் பாருங்க. அப்போ இதெல்லாம் படிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம அதை பண்ணி என்ன பண்ணோம், செய்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். பிள்ளைகளை வளர்ப்பதில் நம்ம ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு தாய், அமெரிக்கா தேசத்தில் ஒரு தாய் இருந்தாங்க. அவங்களுடைய மகனை பள்ளியில் சேர்த்துருந்தாங்களாம். அப்போது அந்த தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த டீச்சர் என்ன பண்ணாங்களாம், திடீர்னு அவங்க தாயை கூப்பிட்டு ஒரு கடிதத்தை அவங்களாண்ட கொடுத்து, இதை படித்து பாருங்கன்னு சொல்லிடுறாங்களாம். அந்த அம்மா அதை படித்து பார்த்துட்டு அதை எழுதி இருந்தது, உன் மகன் கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றியனா இருக்கிறான், இவனுக்கு இனிமேல் என்ன பண்ண முடியாது, நாங்கள் பாடம் எடுக்க முடியாது, நீங்களே பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதிட்டு இருந்துச்சான். உடனே அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு அந்த மகனை கூப்பிட்டு எதுவுமே அவங்க சொல்லலையாம். அந்த கடிதத்தை என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய குழந்தையினுடைய கரங்களில் காட்டலையாம், கண்ணில் அதை மறைச்சி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த தாய் ஒரு ஆசிரியராக மாறினாங்களாம். வீட்டிலேயே அவனுக்கு வைத்து நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்து, நல்ல அவனுக்கு பாடங்களை சொல்லி கொடுத்து, ஒரு டீச்சராக அவங்கள மாற்றி ஒரு நல்ல ஒரு மகனாக அவனை வளர்த்தாங்களாம். சில காலங்கள் கடந்தது, அந்த தாய் இறந்துட்டாங்க. அப்போ அவர் போயிட்டு அந்த வீட்டில் ஏதோ புக்கெலாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் இருந்தது. அதை எடுத்து படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாராம். ஆனால் அது யார் என்றால் அந்த தம்பி தாமஸ் ஆல்வா எடிசன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக லைட் எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த லைட்டை கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். நிறைய பொருள்களை என்ன பண்ணார் அவர்? மின்சாரத்தை கண்டுபிடிச்சாரு, ட்ரெயினுடைய என்ஜினை கண்டுபிடிச்சாரு, இன்னைக்கு டிவி சினிமாலாம் பார்க்குறோம், இதெல்லாம் நிறைய பொருள்களை கண்டுபிடிச்சாரு. ஆனால் தாய் உடனே அவங்கள கூப்பிட்டு, ஆமாம் உன்னை டீச்சர் இப்படி சொல்லிட்டாங்க, நீ ஒன்றுக்கும் உதவாதவன் இல்லையா, நீ போய் எதனா போய் எப்படின்னா போயின்னு சொல்லி என்ன பண்ணலாம், அந்த தாய் அந்த மகனை விட்டுறலை. எவ்வளோ ஒரு தாய்க்கு தாயாகவும் ஒரு ஆசிரியருக்கு ஆசிரியராகவும் ஒரு அன்பு காட்டி அவங்க எவ்வளவா வளர்த்து இருப்பாங்க. போய் டீச்சர்கிட்ட சண்டை போடல. இன்னைக்கு என்ன பண்ணுவான், பிள்ளை ஏதாச்சும் சொல்லிட்டா உடனே என்ன பண்ணிடுவான், டீச்சர்கிட்ட போய் சண்டை போடுற சகோதரிகள் தாய்மார்கள் உண்டு. ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக அந்த தாய் அதிகமாக ஜெபிச்சு இருப்பாங்க, அவனை நல்ல ஆலோசனைகளை கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்ததுனால தானே இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சியாளராக அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் காணப்பட்டதை பார்க்குறோம். இன்னைக்கு அவர் கண்டுபிடிக்கலைன்னா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கா, லைட்டு வந்திருக்காது. ஆனால் அந்த மாதிரி ஒரு தாயாய் நம்ம காணப்பட வேண்டும். நம்மை பார்த்து பிள்ளைகள், யோ என் தாய் நல்ல ஜெபிக்கிற தாய், என் தாய் என்னை திட்ட மாட்டாங்க, கெட்ட வார்த்தையில் பேச மாட்டாங்க, என்னை அவதூறாக பேச மாட்டாங்க,
அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க என்ன பண்ணணுமா? உங்களை நம்பணும். புருஷனுடைய இருதயம் எப்படி உங்களை நம்புதோ பிள்ளைகளுடைய இருதயமும் நம்மை நம்ப வேண்டும். பிள்ளைகளுக்கு நம்ம முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்பாக கணவன் மனைவி என்ன பண்ணக்கூடாது? சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது. அவங்க இல்லாத நேரத்தில் உங்களுடைய குறைகளை ஒருத்தர் பேசிக்குங்க. ஆனால் பிள்ளைகள் எதிர்க்க பேசாதீங்க. அது பிள்ளைகளுடைய இருதயம் பாதிக்கப்படும், அவருடைய கல்வி பாதிக்கப்படும், அவருடைய எல்லா காரியங்களும் பாதிக்கப்படும். நம்ம எல்லாவற்றிலும் நம்ம முன்மாதிரி உள்ளவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அவன் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய புருஷன் இல்லையா போகிற இடங்களில் ஒரு ஆசீர்வாதமாக நல்ல ஒரு பேர் பெற்றவர்களாய் காணப்படுறதுக்கு அது காரணமாக யாராக இருக்கணுமா? நாம் பெண்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் செய்து என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய சுய தொழிலையும் அவர்கள் செய்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல் அந்த மற்ற வசனங்களை பார்க்கும்போது அவர் சோம்பலின் அப்பத்தை என்ன பண்ணலையா? புசியாமல் தன் வீட்டுக்காரி எப்படி இருக்கிறது என்று என்ன பண்ணலாம்? கண்ணோக்கமாக இருந்தாள். அதுபோல அடுத்தது பார்க்கிறோம், அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலியாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். ஆமென், அல்லேலூயா. ஆண்கள் எல்லாரும் இதை வாசிக்கலாம். அநேக பெண்கள் குணசாலியாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ வேண்டும். அல்லேலூயா. நீங்களாம் என்ன பண்ணணும்? உங்களுடைய மனைவிமார்களை பார்த்து சொல்லணும், இந்த ஊரில் எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிற? குணசாலியாகி நீ இருந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க? அடிக்கடி வாழ்த்துங்க. அவங்கள என்ன பண்ணுங்க? உற்சாகப்படுத்துகிறவர்களாய் காணப்படுங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது நம்ம என்ன பண்ணுமா? புகழப்படுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். எல்லா விதத்திலும் நம்ம என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 128 பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் மனைவி சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, அவள் பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளாயிருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய புருஷன்மார்கள் கர்த்தருக்கு பயந்து இருந்தா அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்களாம்? வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ என்ன பண்ணுமா? சௌந்தரியம் என்ன பண்ணுதா? வஞ்சனை உள்ளது. நம்மளுக்கு அழகுள்ள குணங்கள் இருக்கணும் இல்லையா? இப்போ 1 பேதுருவில் பார்க்குறோம், டைம் இல்லை இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணுமா? நம்மளை என்ன வீணான அலங்கரிப்புக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய பியூட்டி பார்க்கு போகிறீங்க, சபையில் இருக்கிற பிள்ளைங்க கூட பியூட்டி பார்க்கு போகிறீங்க, வீணாய் பணங்களை செலவழிக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணாதீங்க? செலவழிக்காது. வீணான அலங்காரமான காரியங்களை இருக்கக்கூடாது. உள்ளான அலங்காரம் நமக்கு இருக்க வேண்டும். அது போதும் நம்மளுக்கு. அல்லேலூயா. அதுதான் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போகப்படும் இல்லையா? மற்ற உலகத்தாருங்க செய்கிற மாதிரி வீணான அலங்காரத்துக்கு மற்ற காரியங்களுக்கு என்ன பண்ணாதீங்க? அதிக பணங்களை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த பணங்களை சேர்த்து வைங்க. பிள்ளைகளுடைய படிப்புக்கு அது உதவியாக இருக்கும், உன்னுடைய வீட்டு காரியங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுறோம்? எங்கள் முடியல என்ன பண்ணுறோம்? ஆன்லைனில் புக் பண்ணிவிடுங்க, எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக மாறிடுச்சு. ஆனால் நம்ம சபையில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணக்கூடாது? அப்படி இருக்கக்கூடாது. பணங்களை பார்த்து நம்ம செலவு செய்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஏன்னா ₹1 சம்பாதிக்கணும்னா கூட அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? பெண்கள்
இல்லையா அதிகமான இல்லை வஸ்திரங்களுக்கு மற்ற காரியங்களுக்கு இல்லையா விதவிதமாக உடுத்தணும், விதவிதமாக செய்யணும் இல்லையா, எப்படிலாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் பெண்கள் என்ன பண்ணணும், வஸ்திரத்தின் காரியங்களில் ஒரு ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லையா தேவையில்லாத வஸ்திரங்களை இன்னைக்கு நிறைய பேர் உடுத்துறீங்க, நான் பார்த்துட்ருக்கேன். இல்லை அப்படிலாம் இருக்கக்கூடாது. பெண்கள்னால் என்ன பண்ணோம், அழகான சேரி. அல்லேலூயா அல்லேலூயா, அதுதான் அழகு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டு அந்த ஏஜுக்கு தகுந்த வஸ்திரங்களை நம்ம உடுத்தி இருக்கும் பொழுது அது குடும்பத்துக்கும் அழகு, பிள்ளைகளுக்கும் அழகு, அது சமுதாயத்துக்கும் அது அழகு உள்ளதாய் காணப்படுகிறது. அதனால் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நீங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் எல்லாராலும் புகழப்படுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். அப்படியே நம்ம